இப்போ இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நீங்க சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபாதர், எப்படி வெளிப்படுகிறது இந்த அபிஷேகம்? எப்படி வெளிப்படுகிறது? எப்படி வெளிப்படுகிறதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு, நான் சொல்லிட்டேன். பல கொடைகள் வழியாக வெளிப்படுகிறது. எப்படி? பல கொடைகள் வழியாக வெளிப்படுகிறது. அன்னை மரியாள் அபிஷேகம் செய்யப்பட்டவரா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றவரா? அவங்க தான் முதலாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற முதல் நபர். கைகளை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். முதல்ல கை தட்டுங்க எல்லாரும், நல்லா தட்டுங்க. அன்னை மரியாளுக்கு தானே தட்டுறீங்க, ஆளுகளை பாரு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் முதலாக அபிஷேகம் பெற்ற முதல் நபர் யாரு? அன்னை மரியாள் தான், இல்லையா? அவர்கள் எங்கேயுமே அந்நிய பாஷை பேசியதாக பைபிள்ல இல்லை. ஏன்னா கடவுள் அந்த கொடையை அவங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படலை. பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்க, யாருக்கு என்ன கொடை கொடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்றாரு. எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க. அம்மா அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு, சித்தி சமாதானம் சித்தி அப்படின்றாங்க. எலிசபெத் அம்மாள் அவருடைய வாழ்த்தை கேட்டவுடன் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார். இரண்டாவது பர்சன் பைபிள்லயே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற இரண்டாவது நபர் யாரு? எலிசபெத் அம்மாள், இல்லையா? அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அந்நிய பாஷை பேசல. ஏன்னா அவங்களுக்கும் அந்த கொடையை கடவுள் கொடுக்கல. அது அவசியம் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். எல்லோருமே அந்நிய பாஷை பேச வேண்டும் என்கிற நிலை கிடையாது. அப்படி யாராவது எல்லோரும் பேச வேண்டும் என்று உங்களை தூண்டினால் அவர்கள் தவறு செய்கிறார்கள், பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். புரியுதுங்களா? அது கொடுக்கப்படும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு, இல்லையா? அது எனக்கு வேணும்னு நான் கேட்க தேவையில்லை. நான் என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட? எனக்கு அபிஷேகம் கொடுங்கன்னு கேட்கணும். எனக்கு அந்நிய பாஷை வரம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது.